திரு சாமிநாதன், முன் எப்போதும் இல்லாத அளவு இந்த முறை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் திமுக கூட்டணியில் இத்தனை சுற்று பேச்சுக்கள் நடக்கின்றன. நீண்ட காலம் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இழுபறியும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே பலகட்ட சர்வேக்கள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. திமுக கடந்த 6-7 மாதங்களுக்கு மேலாகவே பலகட்ட சர்வேக்கள் எடுத்திருக்காங்க. அதுல என்னதான் அரசு நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சிருந்தாலும் கிரவுண்ட்ல ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்கதான் செய்யுது. அப்ப அந்த ஆன்டி இன்கம்பன்சியை எதிர்கொள்வதற்கு உதயசூரியனுக்கு ஆற்றல் இருக்கும். கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குறப்ப அந்த இடம் ஒரு சிக்கலாக மாறும். சோ அவங்களோட எண்ணிக்கையை குறைக்கணும் அல்லது அவர்களில் பெரும்பான்மையான பேரை உதயசூரியன்லயே போட்டியிட வைக்கணும். அப்ப களத்துல திமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் கொஞ்சம் தீவிரமா வேலை பார்ப்பாங்க அப்படிங்கக்கூடிய நிலைப்பாடு திமுகக்குள்ள இருக்கு. அது ஒன்று. இன்னொன்று, மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு கோஷத்தை முன்னெடுக்கிறார். வர சட்டமன்ற தேர்தலில் 200 இடங்கள்ல வெல்வோம், 200 இடங்கள்ல வெல்வோம். இன்னொன்று, 1967 பின்பு நீண்ட நெடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த அரசியல் வரலாற்றுல 2வது முறையாக அவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றதில்லை. அது கலைஞர் அவருடைய காலத்திலேயே வெற்றி பெற்றதில்லைங்கிற இருக்கக்கூடிய அந்த மரபை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறார். அப்ப அதுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, தனிப்பெரும்பான்மையோட வரணும். கூட்டணி கட்சிகளுக்கு அதிக இடங்கள் கொடுக்கிறது எந்த சூழலையும் ஒரு நெருக்கடியாக மாறிவிடக் கூடாது அப்படின்னு நினைக்கிறார். சோ ஆனால் அவர் அதற்கான நெருக்கடியாக வரக்கூடாது என்று நினைப்பதுல ஒரு உள்ளார்ந்தமான அர்த்தம் இருக்கிறது. பட் யாருக்கு அது பொருட்படுத்துறோம் அப்படிங்கிறதுல இருக்கல. இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் திமுகவோடு நீண்ட காலமாக 2017 இருந்து எந்த சமரசமும் இன்றி ஒரு பாஜக எதிர்ப்பு என்கிற நிலைப்பாட்டுல பயணிக்கக்கூடிய கட்சி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அப்படிதான். இந்த சிபிஎம் அவர்கள் எல்லாம் ஏன் இந்த அளவுக்கு வருத்தப்படுறாங்கன்னா, கடந்த முறை ஒதுக்கப்பட்டதே அவர்கள் நாடு விடுதலை பெற்ற காலத்துல இருந்து கடந்த முறை ஒதுக்கப்பட்டதா அவர்களுக்கு குறைவான எண்ணிக்கை. 2021 தான் வெறும் 6 சீட் ஒதுக்கப்பட்டது. இந்த முறை அதுல இருந்து ஒன்று குறைங்க அப்படின்னு சொல்றதுல இன்னொரு முக்கியமான கோணமும் இருக்கு அப்படின்னு பாக்குறேன். அதற்கு முன்பு இடதுசாரிகள் ஏன் இவ்வளவு வேதனைப்படுறாங்கன்னா, கடந்த முறை ஒதுக்கப்பட்ட 6 தொகுதிகள்ல 2 தான் ஜெயிச்சாங்க. அதை காட்டி நீங்க எண்ணிக்கையை குறைப்பீங்கன்னா அதுல மிக முக்கியமான ஒரு கோணம் இருக்கு. கடந்த முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் ஒன்று கோவில்பட்டி, கடம்பூர் ராஜ் அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி, ஹாட்ரிக் வெற்றி பெற்ற தொகுதி. டிடிவி தினகரன் அவர்கள் அங்குதான் போட்டியிறார். இன்னொரு தொகுதி திருப்பரங்குன்றம் ராஜன் செல்லப்பா அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர் அங்க மதுரையில மேயராலாம் இருந்தவர். சோ இப்படி திராவிட கட்சிகள்ல ரொம்ப வலிமையா இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் களங்காணக்கூடிய தொகுதி, நட்சத்திர வேட்பாளர்கள் ரொம்ப குறிப்பா அந்த தொகுதிகள்லாம் இடதுசாரிகளுக்கு கடந்த முறை ஒதுக்கியிருக்காங்க. இன்னொன்று, அவர்கள் கன்னியாகுமரி மாதிரி தொகுதிகளை செலக்ட் பண்றது யார் சாய்ஸ்? யாரு தொகுதிகளை கேட்டு பெறாங்க? கூட்டணி கட்சிகள் கேட்டு பெறாங்களா 21 இல்ல திமுக ஒதுக்கீடு செய்த தொகுதிகளா? அது இல்ல, திமுக இவர்கள் இடதுசாரிகள் கேட்ட தொகுதிகளை ஒதுக்கீடு செய்யலங்கிறது இப்ப அவர்களுடைய மன வருத்தமாக இருக்கு. நீங்க 21 அவர்கள் கோவில்பட்டியை கேட்கலங்கிறாங்க. நாங்க கோவில்பட்டியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோவில்பட்டியில் வென்றதே இல்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அங்க ஒரு காலகட்டம் வரை வலுவாக இருந்தது. அதுல கூட தனிப்பட்ட தலைவர்கள் வலுவாக இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க சிபிஎம் தோழர்கள். சோ அப்ப அந்த இடம் அவர்கள் கேட்காமலே ஒதுக்கப்படுது. கன்னியாகுமரியில வலுவா இருக்காங்க. அப்ப அவர்களுக்கு எந்த இடம் நெருடலை ஏற்படுத்துனா, காங்கிரஸ் கட்சிக்கு நீங்க 3 சீட் அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க, கூட்டுறீங்க, ஒரு ராஜ்யசபா பிரதிநிதித்துவம் கொடுக்குறீங்க. ஆனா 2017 இருந்து தொடர்ச்சியா இந்த அணி 3 முறை வெற்றி பெறுது. இந்த இடம் தான் திமுக இன்னொரு மாஸ்டர் பிளே பண்றாங்க. நீங்க இன்னைக்கு என்னதான் நம்ம சொன்னாலும் விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், வேல்முருகன் பல நிலைப்பாடுகள் இன்னைக்கு வெளியில ஒரு மனத்தாங்களோடு இருக்கிறவங்களுக்கு நீங்க பல வடிவங்கள் கொடுக்கலாம். அது இந்திய கம்யூனிஸ்ட் போன்ற 5 இடங்களோடு சம்மதிச்சவங்களா இருக்கலாம். எல்லாருக்கும் வேற வடிவங்கள் கொடுக்கலாம். பட் எல்லாருடைய கொள்கை நிலைப்பாடு என்பது பாஜக எதிர்ப்பு தானே. அப்ப அதுலயும் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கணும். பாஜக எதிர்ப்பு என்கிற அந்த அடிநாதத்தினுடைய மையப்புள்ளி திமுக தான் அப்படிங்கிற ஒரு கிளைம் எடுக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம். அதனாலதான் மற்றவங்களெல்லாம் ஒரு மைனர் பார்ட்னர் ஆக்கணும். இப்ப நீங்க பாஜக எதிர்ப்பு ஒரே முகம் தான் அகில இந்திய அளவுல இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு பிம்பத்தை தக்க வைக்கிறதுக்கு இது உதவும். இன்னொன்னு, தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி. நீங்க இடதுசாரிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஓரிரு தொகுதிகள் கூட கொடுக்கறதுனால பாஜக எதிர்ப்ப கூட்டணி கட்சிகள் தீவிரமாக எதிர்கொள்றாங்க திமுகவை விட அப்படின்ற பெர்செப்ஷன் வந்துற போதா? இல்ல, அப்படி அவர்கள் நினைக்கல. அவர்களுடைய பார்வை என்ன இருக்குன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான் நீங்க வெற்றி பெறீங்க, கூட்டணி கட்சிகள் அதனுடைய அடிப்படையில தான் வெற்றி பெறீங்க, பாஜக எதிர்ப்பு என்பது உங்களுடைய அடிநாதமாக இருக்கு. அதுதான் நீங்க சிபிஎம் அடிநாதம். ஒரு சின்ன உதாரணம் மட்டும், இடதுசாரி தோழர் ஒருத்தட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, பிப்ரவரி 12ஆம் தேதி அகில இந்திய வேலைநிறுத்த போராட்டம் இடதுசாரிகள் நடத்துறாங்க. கிட்டத்தட்ட மோடி அரசுக்கு எதிராக நடத்துறாங்க. 4 தொழிலாளர் சட்டங்கள்லையும் திருத்தம் செய்ததுக்கு எதிராக அவங்க அந்த போராட்டம் நடத்துறாங்க. கேரளால கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆளுங்கட்சியாக இருக்காங்க. பிப்ரவரி 12ஆம் தேதி கேரளால ஒரு அரசு பேருந்து கூட ஓடல, ஆட்டோக்கள் ஓடல, முழு பந்து அங்க வெற்றிகரமாகுது. ஆனா இங்க கூட்டணியில தான் இருக்காங்க. இங்க கம்யூனிஸ்டுகளால அந்த பந்தை வெற்றிகரமா செயல்படுத்த முடியல. அப்ப யார் இடதுசாரி எதிர்ப்புல அகில இந்திய அளவுல இருக்காங்க? அப்ப தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஜக எதிர்ப்பு என்பதனுடைய மையப்புள்ளி திமுக தான்.
நம்முடைய வெற்றியை நம்ம மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதை விட அவர்கள் ஒரு மைனர் பார்ட்னரா இருக்கட்டும். பாஜக எதிர்ப்பினுடைய மையப்புள்ளி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான், திமுக தான். பட் அவங்க தீவிரமாக இருக்காங்க. அதுல நம்ம மறைப்பதற்கு பின்ன அவங்க ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. பாஜக எதிர்ப்புல உறுதிப்பாட்டோடு இருக்காங்க. ஆளுநர் விவகாரம் தொடங்கி எல்லா விஷயத்திலும் நீதிமன்றம் வரையும் போறாங்க. அதற்கான முழு தகுதியும் அவர்களுக்கு இருக்கு. பட் ஆனா இவங்க இப்ப ஒற்றை நோக்கம் பல கட்சிகள் அப்படி மாறிட்டாங்கல்ல களம். நீங்க இப்ப இந்த திமுகவுக்கு இந்த கட்சிகள்லாம் எப்ப எந்த நேரத்துல ரொம்ப ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்திருப்பாங்கன்னா, நீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, நீங்க மற்ற கட்சிகள் எல்லாம் போராடி இருந்தா ஐயோ எதிர்கட்சிகள் போராடுறாங்களே, இப்ப கம்யூனிஸ்ட் எல்லாம் போராடி இருக்காங்க, நான் போராடலன்னு சொல்லல. விசிகாவே கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட ஒரு கள்ளச்சாராய மரணம் நடக்கிறப்ப ஒரு மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க. பட் அந்த மாநாட்டை எப்படி நீர்த்து போக வைக்கிறாங்க, அவங்களே ஒரு பாலம் போட்டு அவங்களே கேட்ச் பிடிக்கிற மாதிரி மத்திய அரசுக்கு கோரிக்கைன்னு மாத்துறாங்க. அவ ஏறக்குறைய திமுக சார்பு அரசியலை இவர்கள் முன்னெடுக்கிறதுனால அவர்களுடைய வீரியம் என்பது கொஞ்சம் மட்டுப்படுது. பட் இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் சாம்சங் தொழிலாளர் போராட்டமா இருக்கலாம், 8 மணி நேர வேலை நிறுத்தத்தை 12 மணி நேரம் ஆக்கிற போது ஏற்பட்ட போராட்டமா இருக்கலாம், அண்மையில நடத்தின மாற்றுத்திறனாளிகள் போராட்டமா இருக்கலாம், நிறைய விஷயங்கள் வீரியமா பண்ணியிருக்காங்க. பட் அவர்களுக்கு அவர்கள் வலுவாக இருக்கக்கூடிய இடங்கள்ல தொகுதிகள் கிடைக்கல அப்படிங்கிற மனத்தாங்களே இருக்கு. அப்ப இதெல்லாம் சேர்த்துதான் இன்னைக்கு அவர்களுடைய மனக்குழப்பத்துல ஒழிச்சுக்கிட்டே இருக்காங்க. 5ன்னு கொடுப்பாங்க, ஒருவேளை 6வை தக்க வைத்தாலும் கூட நாம் விரும்புகிற தொகுதிகள் வருமா, அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் தான் நமக்கான தொகுதிகளை கொடுப்பாங்களா? கடந்த முறை 6 இடம் தான் கொடுத்தாங்க. அதுல அவர்கள் சொல்றாங்க கோவில்பட்டியோ திருப்பரங்குன்றமோ எங்களுடைய விருப்ப தேர்வே இல்லாமல் தான் இருந்தது. அப்ப நாங்க கூட்டணி கட்சியினுடைய தலைமை எங்களை ஜெயிக்க வைப்பாங்கிற நம்பிக்கையில களம் கண்டோம். பட் அவர்களும் உழைக்காம இல்ல. பட் அதுல சிபிஎம்முக்கு சுத்தியல் அறிவால் நட்சத்திரம் என்பதற்கோ ஒரு பானை சின்னத்திற்கோ கிடைக்கிற ஓட்டை விட உதயசூரியன் நிக்கிறப்ப கூடுதல் ஓட்டு தான் வருது. அது திமுகவுக்கு அது ஒரு பலம் சேர்க்கும் அப்படிங்கிற அடிப்படையிலும் இதை அணுகிறாங்க. ஓகே.